இந்த செகண்ட் ட்ரைமஸ்டரில் வந்து என்னெல்லாம் நமக்கு இஷ்யூஸ் இருக்கலாம், என்னெல்லாம் சிம்டம்ஸ் வரலான்னு பார்த்தீங்கன்னா, கால் வீங்கிறது. ஒரு 20 வீக்ஸ்க்கு அப்புறம் நம்ம ரொம்ப நேரம் கால் தொங்க விட்டுட்டு உட்காண்டோ இல்லை நின்றுட்டு வேலை பார்க்குறப்போ கொஞ்சம் லெக் ஸ்வெல்லிங்லாம் வந்து காமனாக வரலாம். சில பேருக்கு இந்த லோ பேக் பெயின், யூட்ரஸ் ஸ்ட்ரெச் ஆகிறதுனால இந்த பியூபிக் பெயின் வருது, ரவுண்ட் லிகமெண்ட் பெயின் சொல்லுவோம். வெஜனா கிட்ட நல்லா ஒரு ஸ்ட்ரெச் பெயின் மாதிரி தெரியலாம். ஸோ இந்த மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்ஸ்லாம் செகண்ட் ட்ரைமஸ்டரில் காமனாக உங்களுக்கு வரலாம். கேஸ்ட்ரிக் பெயின், உங்களுக்கு கொஞ்சம் சாப்பிட்டா கூட நெஞ்சிலே அது அடைக்கிற மாதிரி இருக்கிறது, ஹார்ட் பர்ன் இருக்கிறது, கான்ஸ்டிபேஷன் வருது, இதெல்லாம் வந்து இந்த செகண்ட் ட்ரைமஸ்டரில் காமனான சிம்டம். அண்ட் சில பேருக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து இருக்கலாம். இதெல்லாம் நார்மலாக நிறைய ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு வர சிம்டம்ஸ் தான். இந்த ஒயிட் டிஸ்சார்ஜே வந்து உங்களுக்கு இச்சிங் எதுவும் இல்லை, ஸ்மெல் எதுவும் வரலன்னா நமக்கு இது நார்மல் சிம்டமாக கன்சிடர் பண்ணலாம், எதுவும் ட்ரீட் பண்ணுங்கிறது அவசியம் கிடையாது. இந்த செகண்ட் ட்ரைமஸ்டரில் தான் அகைன் உங்கள் பேபி பம்பும் வந்து நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. அரௌண்ட் 24 வீக்ஸ் குட்டியாக ஒரு பேபி பம்ப் ஸ்டார்ட் ஆகலாம். பட் டேக் இட் ஃப்ரம் மீ, உங்கள் பேபி பம்ப் வந்து தெரியல, இல்லை எந்த வந்து இன்னொருத்தவங்களத விட குட்டியாக இருக்குது, என் பேபி வளரலையா, இந்த மாதிரி டவுட்ஸ் தயவு செஞ்சு உங்களுக்கு வேண்டாம். ஒருத்தரோட பம்ப் சைஸும் வேரி ஆகும். உங்களோட ஹைட் பேஸ் பண்ணி, உங்களோட இது ஃபஸ்ட் ப்ரெக்னென்சியா செகண்ட் ப்ரெக்னென்சியாங்கிறது பேஸ் பண்ணி, உங்களோட மசில் டோன் எப்படி இருக்குது, உங்களோட அப்டமனில் ஃபேட் திக்னஸ் எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் பேஸ் பண்ணி உங்களோட டம்மி சைஸ் வந்து மாறலாம். ஸோ டம்மி சைஸ் மட்டும் வச்சு உங்கள் பேபியோட வெல்பீங்கை தயவு செஞ்சு ஜட்ஜ் பண்ணாதீங்க. நிறைய பேர் வீட்டில் இது வந்து ஒரு பயமாக வந்து சொல்லி காமிப்பாங்க.